டே 9க்கான வாட் டு ஸ்டடி இன்னைக்கு பார்க்குறோம். அக்டோபர் 2 வெட்னஸ்டே இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து வியாழன், வெள்ளி, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஃபுல் டே இந்த சிலபஸ் வந்து நீங்க படிப்பீங்க. பொது தமிழுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நான் குடுத்துருக்கேன்ல டாபிக்ஸ் இங்க பழமொழி 400, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, இன்னா 40, இனியவை 40. இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஜெனரல் இங்கிலீஷ்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு பாத்திரலாம். ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 10th இங்கிலீஷ்ல போம் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் அப்படிங்கிற போயம் ஃபுல்லா படிப்பீங்க. இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே தனியா கொடுத்துறேன். எப்பயும் போல டெலிகிராம்ல வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ ஹிஸ்டரியில நீங்க 12th லெசன் 5 and 6 படிக்கிறீங்க. மேக்ஸ்ல எல்சிஎம், ஹெச்சிஎஃப், 6th, 9th, 10th நியூ புக் சம்ஸ் படிக்கிறீங்க. ஓல்டு புக்கோட பிடிஎஃப் இதோட எல்லா பிடிஎஃப்மே மேக்ஸோட பிடிஎஃப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரி பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல இங்கிலீஷ்க்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். இப்ப தமிழுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. தமிழ் படிக்கிறவங்க, பொது தமிழ் படிக்கிறவங்களுக்கு நான் இங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். வேர் டு ஸ்டடி பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம் எங்க இருக்கு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டோட்டலா புக்ல இது ஃபுல்லாவே நியூ புக். இந்த காலம்ல இருக்கிறது ஃபுல்லாவே நியூ புக். இந்த காலம்ல செகண்ட் காலம்ல இருக்கிறது ஃபுல்லாமே ஓல்டு புக்ல எங்க வந்திருக்கு அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். அடிஷ்னலா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இந்த கண்டென்ட்டை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு தலைப்புக்கு கீழே என்னெல்லாம் வரிகள் இருக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்கேன். அதர் ரெஃபரன்ஸ். ஸோ ஓவராலா இதை கம்பைல் பண்ண கண்டென்ட் என்ன அப்படிங்கறதும் கொடுத்துருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பழமொழி 400 எடுத்து வந்திருக்கேன் பாருங்க. நான் உங்களுக்கு 7th நியூ சமச்சீர் புக் டேர்ம் 3ல இருக்கிற நூல்வெளி அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 6th ஓல்டு சமச்சீர்ல இருக்கிற கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்க பழமொழி 400ஓடது. அதை நான் உங்களுக்கு இங்க எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இது பொதுவா பழமொழி 400 பத்தினா அதர் ரெஃபரன்ஸ் சோர்ஸ். இது வந்து உங்களுக்கு அதர் ரெஃபரன்ஸ் சோர்ஸா இருக்க போது டோட்டலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா டாபிக்குமே ஸ்கூல் புக்ல அது எங்க வருது, கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன, அதர் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத தனித்தனியா நான் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்றதுக்கு நாங்க வந்து பெய்டு பேட்சுக்கு தான் இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஸோ டோட்டலா இந்த ஒரு 6 கண்டென்ட் கொண்ட இந்த மெட்டீரியல் வந்து பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப் கண்டென்ட். இதை நான் டெலிகிராம்ல உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணல. இது வந்து நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் டோட்டலா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அண்ட் இந்த மெட்டீரியல் வேணும் உங்களுக்கு வந்து இந்த 6 டாபிக்கோட மெட்டீரியல் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து 19 rupees பே பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாவே 19 ரூபாய். 19 ரூபா நீங்க வந்து பே பண்ணிட்டு இந்த ஒரு மெட்டீரியல் நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுல 18 பேஜஸ் இருக்கு. இதுல நான் சொல்லியிருக்க இந்த ஆர்டர்ல தான் வந்து எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பழமொழி 400னா நியூ புக்ல எங்க, ஓல்டு புக்ல எங்க, கவர்மெண்ட் மெட்டீரியல், அதர் ரெஃபரன்ஸ். முதுமொழி காஞ்சி புக்ல எங்க கவர் ஆகுது. நமக்கு வந்து பழைய புத்தகத்துலதான் முதுமொழி காஞ்சி இருக்கு. 7ஆம் புத்தகத்துல கவர்மெண்ட் மெட்டீரியல், அதர் ரெஃபரன்ஸ். திரிகடுகம், இன்னா 40 எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் 19 rupees தான் நீங்க பே பண்ணி வந்து வாங்கிக்கலாம். எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல சொல்லிடுறேன். எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மெயில் பண்ணிருவீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் கொடுப்பேன். அதை வச்சு நீங்க எனக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட்டை வந்து மெயில் பண்ணிட்டீங்கன்னா அதே மெயிலுக்கு நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படிங்கறத வந்து டெலிகிராம்ல நீங்க ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப வந்து நீங்களே அவைல் பண்ணி படிச்சுக்கிறீங்க, மெட்டீரியல் வேண்டாம் நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், எது எது எங்க இருக்குன்னு சொல்றேன். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? திரிகடுகம் வந்து 7th ஓல்டு சமச்சீர்ல இருக்கு. அதே மாதிரி இன்னா 40 உங்களுக்கு புக்ல எங்கேயுமே இல்ல. ஸோ அதர் ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இனியவை 40 8th ஓல்டு சமச்சீர் புக்ல 3 டேர்மா இருக்கும். டேர்ம் 1ல இருக்கு. சிறுபஞ்ச மூலம் வந்து 9th நியூ புக்லயும் 9th ஓல்டு சமச்சீர் புக்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி படிக்க போறீங்க. 19 ரூபாய் தான், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாடல் நான் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் டோட்டலா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே இருக்க போகுது. இது பெய்டு பேட்சுக்கான மெட்டீரியல் அப்படிங்கறனாலதான் உங்களுக்கு வந்து 19 rupeesக்கு ஃப்ரீயா படிக்கிறவங்களும் ஐ மீன் நான் வந்து இப்ப வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். நம்ம பேட்ச்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ நீங்களுமே இந்த மெட்டீரியல் அவைல் பண்ணி படிக்கணும் அப்படிங்கறக்காக தான் பெய்டு பேட்சுக்கு மட்டும் இல்லாம நீங்களும் இதை வாங்கி படிங்க அப்படிங்கறக்கான ஒரு சலுகை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. இல்ல உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகாம நீங்களும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து வரலாறுல 12ஆம் வரலாறு 5, 6 பாடம் படிப்பீங்க. யூனிட் 7 INM கவர் ஆகுது. கணிதம்ல மீ சீமா மீ போவா
புதிய புத்தகத்துல இருக்க 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தோட பிடிஎஃப் மெட்டீரியல், இந்த பிடிஎஃப் மேக்ஸோட பிடிஎஃப் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு, டெலிகிராம்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. வரலாறு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். பொது தமிழுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன். பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 19 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். பேமெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி அது என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓவராலா உங்களுக்கு டே 9ல இதான் நம்ம பண்ண போறோம். ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 2ஆம் தேதிக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், இதோட நோட்ஸை வந்து நீங்க மேக் பண்ணி படிக்கிறீங்க. இதை எதுக்கு உங்களுக்கு நான் படிக்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிட்டில யூனிட் 5ல கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு அங்கீகாரம் பெற்ற ஒரு சரத்துல இது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 315 அப்படிங்கிற சரத்துல இது நமக்கு வரும் இல்லையா? அப்ப இத பத்தின கேள்விகள் ஏற்கனவே பிரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. அப்படிங்கறதுனால இத பத்தி நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க. யூனியன் பப்ளிக் யூபிஎஸ்சி எல்லாம் நான் படிக்கிறேன், நான் டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். நீங்க பாலிட்டில கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிக்கல்ல இதை பத்தி இருக்கு அப்படிங்கறதுனால இதை பத்தின நோட்ஸ் வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்டெப்தா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சோ இதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபுல்லா படிங்க. நம்ம நெக்ஸ்ட் டே 10 வந்து என்ன அப்படிங்கறத ஃப்ரைடே பார்க்கலாம். தேங்க்யூ.